திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்களுக்கும் சாய் பாலமுருகா திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து தகவல்களும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடையே பதிவிடுகிறோம். இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம். மணமகள் பெயர் மகேஸ்வரி. இவங்களுக்கு வயது 30 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அரசு வன்னியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி மகர ராசி, அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு மீன் கடை வியாபாரம் வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால குழந்தை தேவைக்காகவும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுனால இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு ஒரு தாலி பாக்கியம் கொடுத்து தன்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டு தான் கூட தன்னை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு தான் கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அன்பான துணைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் தூத்துக்குடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.